மகாராஷ்டிரா, ஜார்க்கண்டில் பாஜக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன. மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்று பெரும்பாலான கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ளன. மகாராஷ்டிரா மாநிலத்திற்கான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. அதன்படி பல்வேறு கருத்து கணிப்புகளின் தொகுப்புகளை CNN நியூஸ் 18 வெளியிட்டது. அதன்படி பாஜக கூட்டணி 154 இடங்களை கைப்பற்றும் என்றும், காங்கிரஸ் கூட்டணி 128 இடங்களை கைப்பற்றும் என்றும், இதர கட்சிகள் 6 இடங்களை கைப்பற்றலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ABP மேட்ரிக்ஸ் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 150 முதல் 170 இடங்களையும், காங்கிரஸ் கூட்டணி 110 முதல் 130 இடங்களையும், மற்ற கட்சிகள் 8 முதல் 10 இடங்களை பிடிக்கும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பீப்பிள் பல்ஸ் வெளியிட்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 175 முதல் 195 இடங்களிலும், காங்கிரஸ் கூட்டணி 85 முதல் 112 இடங்களிலும், மற்ற கட்சிகள் 7 முதல் 12 இடங்களிலும் வெல்ல வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. B-மார்க் வெளியிட்ட கருத்து கணிப்பிலும் பாஜக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாணக்கியாவின் கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணிக்கு 150 முதல் 160 இடங்களும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 130 முதல் 138 இடங்களும், இதர கட்சிகள் 6 முதல் 8 வரையிலும் வெல்ல வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஜார்க்கண்ட் சட்டமன்ற தேர்தலிலும் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்பு முடிவுகள் கூறுகின்றன. பீப்பிள் பல்ஸ் கருத்து கணிப்பில் பாஜகவுக்கு 44 முதல் 53 இடங்களும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 25 முதல் 37 இடங்களும், பிற கட்சிகளுக்கு 5 முதல் 9 இடங்களும் கிடைக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மேட்ரிஸ் நிறுவனம் மேற்கொண்ட கருத்து கணிப்பில் பாஜக கூட்டணி 42 முதல் 47 தொகுதிகளிலும், இந்தியா கூட்டணி 25 முதல் 30 இடங்களிலும், இதர கட்சிகள் 1 முதல் 4 இடங்கள் வரையிலும் வெல்லக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் வெளியிடக்கூடிய கருத்து கணிப்பில் ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணியின் கை ஓங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது இந்தியா கூட்டணி 43 இடங்களையும், பாஜக கூட்டணி 27 இடங்களையும் கைப்பற்றும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் தொங்கு சட்டமன்றம் அமைய வாய்ப்பிருப்பதாக கணித்திருக்கூடிய தைனிக் பாஸ்கர் இந்தியா கூட்டணி 36 முதல் 39 இடங்களிலும், பாஜக கூட்டணி 37 முதல் 40 தொகுதிகளிலும் வெல்லும் என்று குறிப்பிட்டுள்ளது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் 65.02% வாக்குகளும், ஜார்க்கண்ட் 2ஆம் கட்ட தேர்தலில் 68.45% வாக்குகளும் பதிவாகின. 288 தொகுதிகள் கொண்ட மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவைக்கு நேற்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் வாக்குப்பதிவு சற்று மந்தமாக நடைபெற்றது. ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ஏக்நாத் சிண்டே, துணை முதலமைச்சர்கள் தேவேந்திர பட்னாவிஸ், அஜித் பவார், மூத்த தலைவர்கள் சரத் பவார், உத்தவ் தாக்கரே ஆகியோர் வாக்களித்தனர். இதேபோல பாலிவுட் பிரபலங்களும் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள 81 சட்டமன்ற தொகுதிகளுக்கு 2 கட்டங்களாக தேர்தல் அறிவிக்கப்பட்டு நவம்பர் 13ஆம் தேதி முதல் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்டமாக 38 தொகுதிகளுக்கு நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. மாலை 5 மணிக்கு வாக்குப்பதிவு நிறைவடைந்ததைத் தொடர்ந்து வாக்கு எண்ணும் மையங்களுக்கு மின்னணு வாக்கு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிலையில் மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தலில் 65.02% வாக்குகளும், ஜார்க்கண்ட் 2ஆம் கட்ட தேர்தலில் 68.45% வாக்குகளும் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இரு மாநில தேர்தலிலும் பதிவான வாக்குகள் நாளை மறுநாள் எண்ணப்பட்டு அன்றைய முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. CBSE 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு பிப்ரவரி 15ஆம் தேதி தொடங்குகிறது. மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு அட்டவணையை வெளியிட்டுள்ளது. அதன்படி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அடுத்த ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் மார்ச் 18ஆம் தேதி வரையும், 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 4ஆம் தேதி வரையும் தேர்வுகள் நடைபெறுகின்றன. 10ஆம் வகுப்பு தேர்வை பொறுத்தமட்டில் பிப்ரவரி 15ஆம் தேதி ஆங்கிலம், பிப்ரவரி 20இல் அறிவியல், பிப்ரவரி 25இல் சமூக அறிவியல் தேர்வுகள் நடக்கிறது. பிப்ரவரி 27ஆம் தேதி தமிழ் உள்ளிட்ட மொழி பாட தேர்வுகளும், மார்ச் 10ஆம்